டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ 12th கெமிஸ்ட்ரியில் 7th யூனிட் கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படிங்கிறதுல இது வரைக்கும் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின், ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் சேர்த்து ஒரு 50 மார்க்குக்கு கேட்டிருக்கோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 மார்க்கில் கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். Second question, give examples for zero order reaction. Third question, explain Arrhenius equation. The equation சொல்லது இல்லாமல் ஒவ்வொரு டேர்ம்ஸையும் சொல்லணும். நாலாவது கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து அதாவது K1 is equal to 1.54 in 10 power minus 3 per second. What is half life period? அதை ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். T of is equal to என்ன. அஞ்சாவது கொஸ்டின், ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் டிஸ்டிங்கிஷ். ஆறாவது கொஸ்டின், வாட் இஸ் ஆஃப் லைஃப் பீரியட்? இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை அந்த ஆஃப் லைஃப் பீரியட் டி ஆஃப் இஸ் ஈக்குவல் 0.6932 டிவைடட் பை K1 செகண்ட் அப்படின்னு போடுறீங்க இல்லையா, அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூஸ் போடணும். ஸோ அடுத்தது ஏழாவது கொஸ்டின், வாட் இஸ் ஆர்டர்? எட்டாவது கொஸ்டின், வாட் இஸ் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்? இங்கே மட்டும் நான் தமிழ் மீடியத்துக்கு வேறு கொடுத்துருக்கேன். அடுத்தது சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எழுதும்போது நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். 9th கொஸ்டின், வாட் இஸ் மாலிகுலாரிட்டி? 10th கொஸ்டின், வாட் இஸ் ரேட் லா? 3 மார்க்ஸில் பாருங்கள். 11th கொஸ்டின், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு அதை மட்டும் சொன்னால் போதும். 12வது கொஸ்டின் வந்து டிஸ்டிங்கிஷ் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி, ஒரு 3 பாயிண்ட் எழுதணும். 13வது கொஸ்டின், டெரைவ் ஆஃப் லைஃப் பீரியட் T of first order reaction. First order reaction ஓட அந்த ஆஃப் லைஃப் பீரியடை அந்த ரேட் கான்ஸ்டன்ட்லேருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வரணும். 14வது கொஸ்டின், ஹவு கேட்டலிஸ்ட் அஃபெக்ட்ஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்? ஒரு கேட்டலிஸ்ட் எப்படி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லணும், எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். 15வது கொஸ்டின், டெரைவ் ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லேருந்து அதோட ஆஃப் லைஃப் பீரியடை டெரைவ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அடுத்தது 5 மார்க்ஸில் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்று வந்து டெரைவ் இன்டெகிரேட்டட் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், 16th கொஸ்டின். 17th அதே மாதிரி தான், டெரைவ் இன்டெகிரேட்டட் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். 18வது கொஸ்டின், எக்ஸ்பிளைன் கொலிஷன் தியரி. ஸோ இது வந்து ஒரு 50 மார்க் கொடுத்துருக்கோம். ஸோ முதல் கட்டமாக இது பப்ளிக்கில் வந்தது எல்லாமே சேர்த்து. இரண்டாவது கட்டமாக கண்டிப்பாக இன்னொரு இதெல்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் குவார்டர்லியை ஃபேஸ் பண்ணும்போது மறுபடியும் அந்தந்த யூனிட்லேருந்து மறுபடியும் சில கொஸ்டின்ஸ் வந்து இதே மாதிரி 50 மார்க்குக்கு வேறு கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா பண்ணாலே நிச்சயமாக நம்ம சென்டமை நோக்கி நம்ம போகலாம். வாழ்த்துக்கள்.